நாமத்திற்கு சோத்திரம். இன்னைக்கு நம்ம யோவான் 21வது அதிகாரம் 10வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யோவான் 21:10 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்வோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தேன், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தேன், தேவனே உம்மை துதிப்பேன். யா தேவனே உம்மை துதிப்பேன். உபரவா உபரவா உகரபரா உபரகரி கரகரா உகநகர கர கர கரா. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. யா கிருபையால் ரட்சித்தீரே. உலரர உகனர உலரரா உகனர உபரகரா உகநகர கர கரரா. பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். யா பூரண சுகமாக்கினீர். அல்லரவா அகநரவ அகலரரா ஹனர ஹகரகரா அகலகர கர கர கரா. முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். யா சாத்தானை ஜெயித்து விட்டீர். அல்லரவ அகரவ அகலரரா அகநக அகநகர அகரபரபரபரபரா. நீ செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. நீ செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. யா விவரிக்க முடியாதையா. அம்மாராரா மமரர மகரரரா மகரர மகரகரா கனகரரகரரரா. எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். ஆமென். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். யா எனக்காய் மீண்டும் வருவீர். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ராஜேஷ் டேனியல் பிரைஸ்லாட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ்லாட், கவிதா சிஸ்டர் பிரைஸ்லாட். இங்க நம்ம யோவான் 21வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க இருக்கிறோம். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். இதான் இன்னைக்கு செய்தி. இயேசு அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிக்கணும். ஏன்னா இவ்வளவு நாம சீசர்களை பத்தி பார்த்தோம், மீன்களை பார்த்தோம், வலையை பார்த்தோம், அக்கறையை பார்த்தோம், எத்தனையோ காரியங்களை பார்த்தோம். ஆனா இப்ப இந்த ஒரு பேரை பார்க்கணும், ஏசு. அப்படியே உடம்பெல்லாம் நினைச்சணும், நமக்கெல்லாம் நினைச்சணும், ஒரு பரபரன்னு இருக்கணும். ஏன்னா அந்த இயேசுங்கிறது ஒரு நாமம். இப்ப முதல் முறையாக நம்ம அந்த நாமத்தை குறித்து ஒரு சில வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் குறிப்பாக இயேசுவை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். எத்தனையோ காரியங்களை பார்த்தாலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பார்க்க போயிடும். வாசிப்போம். மத்தேயு எடுத்துக்கொள்வோம். 1வது அதிகாரம் 21வது. மத்தேயு 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயருடையாக, ஏனென்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். பெறுவாள், ஃபியூச்சர் டென்ஸ். பேரிடுவா, அவளுக்கு பேரிடணும். பிறக்கிறதுக்கு முன்னாடி பேர் கொடுக்கப்பட்டது இயேசுங்கிற பேர். இன்னைக்கு வேதத்திலிருந்து யார் யாருக்கெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி பேர் கொடுக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். பிறக்கிறதுக்கு முன்பாக முதலாக ஒரு கீ வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அந்த கீ வசனத்திலிருந்து நம்ம பார்க்க இருக்கிறோம். பிரசங்கி 6வது அதிகாரம் 10வது வசனம், பக்கம் 7, 9, 7, 9, 6. பிரசங்கி 6:10. இந்த வசனம் என்ன ஒரு அருமையான வசனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பேர் இருக்கு, எனக்கு ஒரு பேர் இருக்கு.
இந்த பேர் நம்ம நினைக்கணும் பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம அப்பா அம்மா கொடுக்குறேன். நோ, அது கரெக்ட் இல்லை. வாசிப்போமா? பிரசங்கி 6வது அதிகாரம் 10. இருக்கிறவன் எவனும், உலகத்துல யாரா இருக்கட்டும், எவனா இருக்கட்டும், இருக்கிறவன் எவனும் தோன்றதுக்கு முன்னே தோன்றுகிறதுக்கு முன்னே அவன் என்ன சொல்லுங்க, அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் அவனுக்கு ஒரு பேரை கொடுத்தார். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கறது. ஆனா நமக்கு பேர், நமக்கு பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம அம்மா அப்பா பேர் கொடுக்குறாங்க. ஆனா ஆண்டவர் அதை பிக்ஸ் பண்ணிடுறாரு. ஆனா பிறக்கிறதுக்கு முன்னாடி பைபிள்ல இருந்து யார் யாருக்கெல்லாம் பேர் கொடுக்கப்பட்டது நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன ஸ்டடி பார்க்க இருக்கிறோம். முதல்ல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறோம் ஈசாக்க நம்ம பார்க்க போறோம். ஈசாக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவனுக்கு ஆண்டவர் பேரை கொடுத்து விட்டார். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 19 வசனம். ஆதியாகமம் 17:19. அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாக உனக்கு ஒரு குமாரனை பெறுவாளா? ரைட். அவனுக்கு ஈசாக்கு என்று பேருடையாக, என்னது ஈசாக்கு என்று பேருடையாக. ஒரு குட்டி சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். எங்களுடைய ஒரு சொந்தக்கார பொண்ணு, ரொம்ப ட்ரிப்பர் செலெக்ஷன். அதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை, 2வது பையன் வேணும்னு சொல்லி அந்த பொண்ணு முடிவு பண்ணிட்டான். முடிவு பண்ணிட்டான். அவ ஸ்கேன் பண்ற டாக்டர்கிட்ட போய், இவன் ரொம்ப அறிவான பொண்ணு, இப்படி ஒரு அறிவுன்னு நான் பார்த்ததில்லை. இந்த ஸ்கேன் பண்ற டாக்டர்கிட்ட பையன் கேட்கறலாம், டாக்டர் தம்பி நல்லா இருக்கானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கா. இவன் என்ன சொல்றான்னா, நினைச்சான்னா பொம்பளை பிள்ளையா இருந்தா தம்பி இல்லாம இது பொண்ணு அப்படின்னு சொல்லுவாருன்னு சொல்லி, ஆனா அவர் இந்த மாதிரி எத்தனை பார்த்திருப்பாரு. அவர் தம்பி நல்லா இருக்கிறான் அப்படின்னு அந்த அவர் சொல்லிட்டார். இதுக்கு ஒரே சந்தோஷம், அப்பா ஒரே டான்ஸ் மேல டான்ஸ். எனக்கு பையன் இருக்கான், வைத்திருக்கேன், என்ன பொண்ணு. சரி, இப்ப எல்லார்ட்டையும் சொல்லிட்டா எனக்கு பையன் தான் இருக்கான், டாக்டரே சொல்லிட்டார். யார் சொல்லிட்டா? டாக்டரே சொல்லிட்டாரு சொல்லி. அவங்க குடும்பத்துல ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்கார், பொய் தீர்க்கதரிசி. அந்த பொய் தீர்க்கதரிசிட்ட நியூஸ் போயிருச்சு, இந்த மாதிரி பாப்பா பேர் சொல்ல வருங்களா, என்ன எங்க சொந்தக்காரங்க கொஞ்சம் பேர் இங்க இருக்கீங்க, இந்த பாப்பா வயத்துல பையன் இருக்கான் அப்படின்னு சொன்னா, அவர் உடனே எனக்கு ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்துட்டாரு, அந்த பையன் பேரு ஈசாக்கு. அந்த பையன் பேரு ஈசாக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டார். தீர்க்கதரிசி பாத்தீங்களா, அதனால பேர் வச்சிட்டார். எதுக்கு சொல்றேன்னா, பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேர் வைக்கிறதுல பைபிள்ல ஈசாக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஆனா அந்த பொய் தீர்க்கதரிசி பேரை கொடுத்தாரு. டெலிவரி ஆகுது, எல்லாரும் கொடுத்து 100% கன்ஃபார்ம், என்ன தீர்க்கதரிசியும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. டெலிவரி ஆகுது. அதனால எனக்கு ஃபோன் பண்ணி என் மகன், எப்பா அவளுக்கு பொம்பளை பிள்ளை பார்த்துருக்குமா அப்படின்னு ஒரு சைலண்டா சொல்றாங்க. ஏன்னா எல்லாரும் கேட்டு அப்பாட்டு சொல்றேன். என்னம்மா ஈசாக்கெல்லாம் பேர்லாம் போட்டாச்சு? இல்லப்பா இது பொம்பளை பிள்ளை பாட்டு, நீ நல்லா பாத்தியா? ஏவா என்ன பண்ணிக்க சொல்றீங்க அப்படின்னு சொல்ற. இந்த ஈசாக்குங்கிற பேரு மக்கள் வேணா ஒரு பெண் குழந்தைய உள்ள வச்சுக்கிட்டு பேரை கொடுக்கலாம், ஆனா பிறக்கிறதுக்கு முன்னாடி கொடுக்கப்படும். அடுத்து ஏசாயா 8வது அதிகாரம் 1 வசனத்துல ஏசாயாக்கு ஆண்டவர் அவன் பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு பேரை, அவனுக்கு ஏசாயா கிடையாது, ஏசாயாக்கு ஒரு குழந்தை பிறக்க போது, அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி 8:1. ஏசாயா 8வது அதிகாரம் 1 வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, ஏசாயா நோக்கி, என்ன நாங்க ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து மனுஷன் எழுத்துற பிரகாரமாக அதிலே மகோர் சாலால் அஷ் பாஷ் என்று எழுது. நான் தீர்க்கதரிசியான வலை சேர்ந்த பொழுது, அதாவது மனைவியை சேர்ந்த பொழுது, ஆள் கர்ப்பம் தகி ஒரு குமாரனை பெற்றால், அப்பொழுது கர்த்தரை நோக்கி மகேர் சாலால் அஷ் பாஷ் என்று பேரை அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஏசாயாக்கு ஒரு பேரை கொடுத்தார். அப்புறம் தான் அவர் மனைவிட்டே சேர்றார். குழந்தை பிறக்கிறது, உன் பையனுக்கு தான் பேரு அப்படின்ட்டார். ஆண்டவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சிலருக்கு பேரை கொடுத்தார். நம்ம எல்லா பேரும் உலகத்தை போடுறதுக்கு உள்ளதான் அது. சரி, கோரேஸ் ஒரு ராஜாக்கு ஆண்டவர் ஒரு பேரை கொடுக்கிறார். கோரேஸ் ஏசாயா 45வது அதிகாரம், ஏசாயா 45வது அதிகாரம் 4வது வசனம். நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருந்தும் நீ என்னை அறியாதது உனக்கு நாமம் தரித்தேன். கோரேஸ்ங்கிற ராஜா, அவன் புறஜாதியான், அவனுக்கு ஆண்டவர் சம்பந்தமே கிடையாது. ஆனா இந்த கோரஸை கொண்டுதான்
தன்னுடைய பிள்ளைகள் பாபிலோன்ல சிறைப்பட்டிருக்கிறாங்க. இந்த சிறைப்பட்டிருக்குள்ள வெளியில கொண்டுறணும். வெளியே கொண்டுறதற்கு ஆண்டவர் ஒரு ராஜாவை உண்டு பண்ணுகிறார், கிரியேட் பண்ணுகிறார், பிளான் பண்றார். அம்மா கிரப்பத்தில் இருக்கும்போது இவன் ராஜாவான்னு ஆகிய அவனுக்கு பேரையும் கொடுத்துட்டார். என்ன பேரை கொடுத்தாரு? கோரேஸ். அந்த கோரேஸ்ங்கிற நாமத்தை அவனுக்கு நாமத்தை தரிசித்தார். சரி, புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்போது யோவான் ஸ்நானகனை நம்ம பார்க்க போறோம். யோவான் ஸ்நானகன் லூக்கா 1 அதிகாரம் 13. லூக்கா 1:13. தூதன் சகரியாவே, சகரியாட்ட பார்த்து சொல்றான். சகரியா வயதானவர், அவர் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஆனாலும் அவருடைய ஜெபத்து மேல அவருக்கே நம்பிக்கை. அதனால தூதன் சகரியாவுக்கு, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. கேட்டாரா? கேட்டார். உன் மனைவி யாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவார், அவனுக்கு யோவான் என்று பெயருடையாக. யோவான் பெயர் ஆண்டவர் பரலோகத்திலே பிக்ஸ் பண்ணிட்டார். யோவான் ஸ்நானகன், ஞானஸ்தானம் கொடுக்கணுங்கிற ஒரு மனிதனை உலகம் உண்டாருக்கு முன்னாடி பிக்ஸ் பண்ணிட்டார். 6 மாசத்துக்கு முன்னாடி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 6 மாசத்துக்கு முன்னாடி பறக்க வைக்கிறார். ஒரு தூதனை போல அனுப்பிச்சார், அனுப்புகிறார். ஆனா பிறக்க முன்னாடி பேர் கொடுக்கப்பட்டது இவர். சரி, 1 ராஜாக்கள் எடுத்துக்கொள்ளும். 13வது அதிகாரம் 2வது 13:2. இங்க யாரை பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோசியா. 1 ராஜாக்கள் 13:2. அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபிடமே இதோ தாவீதின் வம்சத்திலே யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். பிறக்கிறதுக்கு முன்னாடியே இவன் பேர் யோசியான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. இதெல்லாம் ஆச்சரியமான காரியம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி பேர் கொடுக்கப்பட்டது. யார் யாருக்கெல்லாம் பேர் கொடுக்கப்பட்டது நம்ம பார்ப்போம். அடுத்து மிக மிக முக்கியமான ஒரு நபர், 1 ராஜாக்கள் 1 நாளாகமம் 22வது அதிகாரம். சாலமோன் பேரும் பிறக்கிற மாதிரி கொடுக்கப்பட்டது. 1 நாளாகமம் 22வது அதிகாரம் 9. இதோ உனக்கு பிறக்க போகிற குமாரன். என்ன ஒரு பெரிய ஆச்சரியமாட்டுனா, நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா நமக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் அது என்ன குழந்தைங்க பேர் வச்சு அதுக்கு பேரையும் சேர்த்து வச்சிடறான். அமைதியுள்ள புருஷனாயிருப்பான், சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி அவனை அமர்த்த செய்வேன் இந்த ஆண்டு ஆகையால் அவனுக்கு சாலோமன் என்று பெயரிடப்படும். ஆண்டவர் பேரையும் கொடுத்து, இந்த பேருடைய அர்த்தத்தையும் கொடுத்து, எதுக்காக அந்த பேரை கொடுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நமக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கும். ஆனா இது அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான காரியமே கிடையாது. இதெல்லாமே தேவன் செய்கிறார். சரி, இப்ப நம்ம செய்தியை எங்க இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 21வது அதிகாரம் 10வது வசனத்துல இயேசு அவரை நோக்கி, இயேசுவை குறித்து நம்ம தியானிக்கிறோம். முதல் குறிப்பாக பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு பேர் கொடுக்கப்பட்டது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். 2வது, இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு கேட்டா, மாமிசத்தில் வந்த கடவுள். தெரியும். ஆனா யோபு ஒரு கேள்வியை கேட்கிறார். அது என்ன கேள்வியை கேட்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோபுடைய ஒரு சந்தேகம். யோபு இது முடியுமாங்கிறார். எடுத்துக்கோங்க, யோபு 25வது அதிகாரம் 4வது. யோபு 25:4. யோபுடைய ஆச்சரியமான ஒரு காரியத்தை பார்ப்போம். இப்படி இருக்க மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானா இருப்பது எப்படி? ஸ்திரீனிடத்திலிருந்து பிறந்தவன் சுத்தமா இருப்பது. அதாவது ஒரு ஸ்திரீனிடத்துல பிறந்தவன் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குணாதிசயம் வந்துருங்க. அந்த அம்மாவுடைய குணாதிசயம், அப்பாவுடைய குணாதிசயம் வந்துடும். அது மட்டும் கிடையாது, சுற்றிலும் இருக்கிற வளர்ப்பு. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாசரேத்துங்கிற ஊர்ல பிறந்தார். நாசரேத்திலிருந்து நன்மையுமே ஒன்றுமே வர முடியாதுன்னு சொல்லிதான் வேதம் சொல்லுது. அப்படி இருக்கிற ஒரு நன்மையே வர முடியாத இடத்துல இருந்து ஒரு ஸ்திரீ நடத்துறது ஒரு வர் எப்படி பரிசுத்தமா இருக்க முடியும்? அதான் இதற்கு பதில் நம்ம எங்க பார்க்கணும்னா, ஸ்திரீ இடத்துல இருந்து பிறந்தவன். சரி, வாசிப்போமா? ஆதியாகமம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், திரும்ப அதை ஒருக்கா வாசிச்சுக்கோம். ஆதியாகமம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனித குலம் வீழ்ச்சி அடைகிறது. ஆண்டோட எதிர்பார்ப்பு
ஆதாம் ஏவாள் நன்மை தீமை தக்க கனியை புசிக்க கூடாது, ஜீவ வருஷத்தின் கனியை புசித்து ஆண்டவர் போல மாறணும்னு சொல்லி. ஆனா சாத்தாங்க ஏமாத்திட்டான். அவன் என்ன சொன்னான்னா, இதை நீ புசிக்கும் நாளிலே நீ தேவனை போல ஆயிடுவான். நடந்ததுன்னா துரத்தி விட்டார். துரத்தி விட்ட உடனே ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒரு மனித குலம் வீழ்ச்சி அடைஞ்ச உடனேயே டக்குன்னு ஒரு ஆளை உண்டாக்கிறார். ஆதியாகமம் 3:15 உனக்கும் ஸ்திரீக்கும். உனக்கும் நேரம் சாத்தான டைரக்டா நம்ம பார்க்க முடியாது. எப்படி பார்க்கிறோம்? ஒரு பாம்பாக பார்ப்போம். பாம்பு என்னது? நாகேஷ் அப்படின்னு நாகேஷ் பியூட்டிஃபுல், மிக மிக அழகான ஒரு பாம்பு. அது வீழ்ச்சி அடைக்கு முன்னாடி இந்த பாம்பு. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. உன் தலையை நசுக்கிறார். எங்க நசுக்கிறாரு? சிலுவையில் நசுக்கிறார். நீ அவர் குதிங்காலை நசுக்குவார். குதிங்கால் என்னது? ஆணி குதிங்கால் வழியா போகுது. ஆனாலும் நடந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா? கலாத்தியர் 4வது அதிகாரம் 5வது வசனத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி வருகிறார் அப்படின்னா, ஸ்திரீயின் வித்திலிருந்து வருகிறார். ஸ்திரீயின் வித்திலிருந்து வருகிறவர். கலாத்தியர் 4வது அதிகாரம் 5வது. காலம் நிறைவேறின போது. வித்தியாசமான காலத்தை நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல பாவம் இல்லாத காலம். ஆதியாகமம் 3வது பாவம் பிரவேசித்த காலம். அதுக்கப்புறம் ஆபிரகாம் வாழ்ந்த காலம் மனசாட்சியின் காலம். அப்ப நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுறது. மோசே மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுறது. மோசையிலிருந்து வரும்பொழுது நியாயப்பிரமாணம் எல்லாமே சட்டம் தான், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான். ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை முடிக்கிறாரு, கிருபையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டார். கிருபையின் காலம். நம்ம வாழ்ற கிருபையின் காலம். ஒரு நாள் வரும், இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும். ஒரு வருஷத்தாயிரம் பேர் நம்மெல்லாம் போயிடுவோம். கைவிடப்பட்ட மக்கள் இங்க இருப்பாங்க இந்த பூமியில. இந்த பூமியில அந்தி கிறிஸ்துடைய ஆட்சி ஆரம்பிக்கும். 7 வருஷம் இருக்கும். முதல் 3 வருஷம் ஒரு காலம், உபத்திரவ காலம். அது கடைசி 3 வருஷம் மகா உபத்திரவ காலம். இது முடிஞ்ச உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்துல வந்து நம்மோட கூட வருவார். யுத்தத்தெல்லாம் முடிக்கிறார். அர்மோகதன் யுத்தத்தை முடிக்கிறார். நம்மளும் கூட வருவோம். முடிச்சுட்டு இந்த பூமி எல்லாத்தையும் மாற்றி புதிய வானம் புதிய பூமியை உண்டாக்கி, இந்த புதிய வானம் பூமியில நமக்கு 1000 வருடம் சாட்சி கொடுப்பார். அது முடிஞ்ச உடனே நாம் புதிய ஒரு உலகம் உண்டாகும். அங்க நாம் பிதாவாகிய தேவனோட நித்தியத்துல வாழ போகிறோம். இதுதான் காலங்களை குறித்து ஒரு ஷார்ட்டான ஒரு. அதுல இங்க நம்ம காலங்கள் நிறைவேறும் பொழுதுனா, இந்த நியாயப்பிரமாண காலத்தை முடிச்சுட்டு கிருபையின் காலத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஸ்திரீயிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவராகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரரா இருக்கிறபடினாலே உங்கள் ஆண்டவர் பிள்ளைகளாக மாற்றுகிறார். காலம் நிறைவேறின பொழுது. சரி, இந்த உங்களுக்கு நான் காமிச்சு. அடுத்து பாருங்க, இயேசு தான் நம்ம தியானிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நம்ம வித்தியாசமான கோணங்களை பார்க்க போயிடும். முதல்ல நான் உங்களுக்கு காமிச்சேன், மாமிசத்திலே வந்த கடவுள் அவர். 2வது அவர் ஒரு பிரதான ஆசாரியர். வாசிப்போமா? எபிரேயர் 2வது அதிகாரம் 15வது. எபிரேயர் 2:15 வாசிப்போமா? அன்றையும் அவர் ஜனங்களின் பாவங்களை நிவர்த்தி செய்தார். ஆசாரியனாக எதுக்காக? பாவங்களை நிவர்த்தி பண்ண. இப்ப கத்தோலிக்க மக்கள் மரியாதை இருக்கனால சொல்றேன். இப்ப நம்ம பாவங்களை ஆண்டவர்கிட்ட சொல்லணும், அதான் ரூல். ஆனா அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க. அதுல இந்த பக்கம் பாஸ்டர் உட்காந்துருப்பாரு, ஒரு குட்டி கர்டன் இருக்கும். இந்த பக்கம் இவங்க முழங்கால் போட்டிருக்கணும். முழங்கால் படிட்டு இவங்க செய்த பாவத்தெல்லாம் யார்கிட்ட சொல்லணும்? பாஸ்டர்கிட்ட. பாஸ்டருக்கு தெரியுமா அங்க மரியாதை இருக்காட்டு? நல்லா தெரியும். சும்மா காட்டுற ஒரு பேருக்கு போட்டிருப்பாங்க, ஆனா ஆறுன்னு நல்லா தெரியும். இப்ப இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்ச பாவத்தெல்லாம் என்ன செய்யணும்? பாஸ்டர்கிட்ட சொல்லணும். அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எப்பா இந்த டெய்லி ஒரு புது புது நாவல் கதைகள் கேட்கற மாதிரி, இந்த பூனையும் பால் குடிக்குமாங்கிற மாதிரி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ள இயேசுவன் பாவத்தை மன்னித்தோன்னு அனுப்பி விட்டுவாரு. ஆனா இவங்கள்ட்ட சொல்லணும், பைபிள் இல்லை. என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா,
தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசிரியர் நமக்கு. இரக்கம் உண்மை என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய பாவங்களை ஒரு மனிதர்கிட்ட சொல்லும் பொழுது அந்த மனிதன் என்ன நினைப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி ஒரு மோசமான இருக்கா, இந்த டாக்டரை எப்படி கேவலமா இல்ல அப்படி வெளியில சொல்ல மாட்டாரு, உள்ள நினைப்பாரு. ஆண்டருக்கு அப்படி கிடையாது. என்னெல்லாம் இருக்கு, இரக்கம் இருக்குது, உண்மை இருக்குது. உண்மைன்னா அவருக்கு தெரியும், ஐயோ இந்த மனித இறக்கத்துல எவ்வளவு கஷ்டப்படுறேன் இந்த பாவத்தை இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இரக்கம் வருது. சரி, அதை நம்ம பார்க்கறோம். எப்படி பார்க்கணும்னா, பிரதான ஆசாரியர்கள் ஒரு வசனத்தை வாசிக்கும். எபிரேயர் 7வது அதிகாரம் 25 7:25. மேலும் தமது மூலமாய் தேவத்தை சேர்ந்து, தமது மூலமா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு திரும்ப சொன்னேன், நாம் டைரக்டா போயிடணும். இந்த மீடியேட்டர்லாம் தேவையில்லை. யாரு மரியாள் தேவையில்லை. அதனாலதான் தமது மூலமாய் தேவனிடத்திலே சேர்கிறவர்களுக்கு எப்பொழுதும் உயிரோடு அவர்களை முற்றுமுடியாக காப்பில்லை. அவர் யாருன்னா பிரதான ஆசாரியன். முதல் வசனம் பாருங்க, இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற மாறி போகாத ஆசாரியர். இந்த ஆசாரியர் நமக்காக செய்தாரு, பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். சரி, 2 குறிப்பு உங்களுக்கு காமிச்சேன். 4வதாக நம்ம பார்க்கிறோம் ஒரு மத்தியஸ்தர். மத்தியஸ்தரை குறித்து யோபுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆசை, ஏக்கம். யோபுடைய இருதயத்தை நான் காட்டப்படுவேன். யோபுடைய இருதயத்தை பார்ப்போமா? யோபு 16வது அதிகாரம் 20. யோபுடைய தாக்கம், அர்ஜ். ஒரு மனுஷன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல தேவனோடு மனுஷனுக்கு வழக்காடுவதற்காக ஒரு வழக்காட அப்படின்னு அர்த்தம். என்னுடைய பிரச்சனையை நான் டைரக்டா ஜட்ஜிட்டு சொல்ல முடியாது. அதனால எனக்கு ஒரு ஜட்ஜ் இருப்பார், வக்கீல் இருப்பார். அந்த வக்கீலை தான் நம்ம பார்க்கிறோம். இந்த வக்கீலை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளாமா, இந்த வக்கீல 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் அந்த மத்தியஸ்தரை காட்டுறது 4 1 தீமோத்தேயு 2:4. அந்த மத்தியஸ்தர் யார்? யோபு ஆசைப்பட்டார். ஆனா நம்ம பார்க்கிறோம், எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படும், சத்தியத்தை அறிகிறாரும் அவர் சித்தமுள்ள இருக்கிறார். தேவன் ஒருவரே, சந்தேகம் இல்லை, தேவன் ஒருவரே. தேவனுக்கு மனுக்கு மத்தியஸ்தர் ஒருத்தர், இயேசு கிறிஸ்து மூலமா தான் நம்ம ஜெபம் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. கிறிஸ்து இயேசு அவர் தான் நமக்கு மத்தியஸ்தர். அவர் ஒரு மாம்சத்தில் வந்த கடவுள், பிரதான ஆசாரியன், மத்தியஸ்தர். 5வதாக அவர் எப்படி பார்க்கணும்னா, நித்திய ஜீவன். நம் வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஜீவனோட வாழ்கிறோம். அந்த ஜீவன் நம்ம விட்டு ஒரு நாள் ஈடுபட்டு போயிடும். ஆனா இப்ப நம்ம பார்க்க போறது நித்திய ஜீவன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 17வது அதிகாரம் 3வது நித்திய ஜீவன். யோவான் 17:3. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அறிவு, நாலேஜ். ஒரு பிளேஸ் தான் நித்திய ஜீவனுக்கு நமக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம். ஆனா அறிவு, இந்த அறிவு இருந்தா தான் இப்ப நான் ஒரு கேமரா பார்க்கிறேன், என்னைய பார்க்கிறேன், இங்க மரியாதை பார்க்கிறேன், முத்துமுருகனை பார்க்கிறேன், இன்னும் சிலர் பார்க்கிறேன், ஆரோக்கியராஜ் இருக்காரு, இங்க சம்பந்தியக்கா இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. இதை ஆன் பண்றதுக்கு ஒரு டெக்னிக் தரும். இந்த செய்தியை நம்ம ப்ரிப்பேர் பண்ணாம நாங்க உட்கார முடியாது. அப்ப நாலேஜ் 6வது. 6வது குறிப்பாக வாசஸ்தலம். யோவான் 14:2. ஆண்டவர் நமக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுகிறார். 14:2. ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன், பிறகு நான் வந்து உங்களை என்னோடு கூட வந்து இருக்க வைக்கிறேன். இந்த வாசஸ்தலம் குறித்து எரேமியா என்ன சொல்லுகிறார் பார்ப்போம். எரேமியா 30வது அதிகாரம் 18. எரேமியா 30:18. கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷன் கிடையாது, ஆண்டுடைய வார்த்தை. புதிய ஏற்பாட்டில் இயேசு சொல்லுகிறார், பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறு கூடாரம், நாம இருக்கிறது கூடாரத்தில் இருக்கும். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1. இந்த கூடாரத்துல வாசம் பண்ணும்போது தவித்துக் கொண்டிருக்கோம். எப்பொழுது போர்வை நம்மளை விட்டு போகுமோன்றதை காத்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம நினைச்சிடும் ஒரு பரம வாசத்துல, அப்ப அந்த கூடாரத்துல வாசம் பண்ணிட்டு அவன் வாசத்துக்கு இரக்கம் செய்வேன்.
சிறையிருப்பை திருப்பி, இந்த சிறையிருப்பு நம்ம வாழ்ற வாழ்க்கை, சிறையிருப்புல இருக்கிறோம். இந்த ஆவி ஒரு நாள் வெளியில வரும், திருப்பி அவன் வாசஸ்தலத்துக்கு இரக்கம் செய்து, ஆண்டவன் நமக்கு வாசஸ்தலத்தை இரக்கம் பாராட்டி கொடுப்பார். யாருக்குமே தகுதி இல்லை, ஆனாலும் அவர் தருவார், அதுல சந்தேகமே இல்லை. சரி, அடுத்து ரெண்டாவது குறிப்பை நம்ம பார்க்க இருக்கிறோம். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10வது வசனத்தை திரும்ப வாசிப்போமா? யோவான் 21:10. இயேசு முடிச்சாச்சு. அவர்களை நோக்கி, யார் இந்த அவர்கள்? சீஷர்கள். இந்த சீஷர்களை எப்படி பார்க்கிறோம்னா 7வது வசனத்துல பாருங்க, தன் மேற்சட்டையை கட்டி கொண்டு கடலிலே குதித்தான். இதுக்கு பேர் தான் விசுவாசம். இப்படி இருக்காரு, நான் குதிப்பேன், என்னை தூக்கிடுவார், சந்தேகமே இல்லை. இந்த விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த பேதுருக்கு இந்த விசுவாசம் இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்ப பாக்குறான், உயிர் தெளிந்த இயேசுவை பாக்குறான். இவங்க தொழிலுக்கு வந்தாச்சு. யாருமா நமக்கு சாப்பாடு கொடுப்பா? நம்ம நம்பிட்டு இருந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையை அறிஞ்சிட்டாங்க, நமக்கு ஆளே கிடையாது. இந்த நிலைமையில ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், அது ஒரு விசுவாசம். சரி, இப்ப நம்ம எங்க குதிக்கணும்? கடலில் குதிக்கிறோம். இந்த கடலை குறித்து ஒரு ஸ்டடி ஏற்கனவே நான் உங்களுக்கு காமிச்சிட்டு திரும்ப ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் காட்டப்படும், ஏன்னா உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரக்கூடாது. பாருங்க, யோவான் 21வது அதிகாரம் முதல் வசனம். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே தமிழ் வெளிவரும். திபேரியா கடற்கரை, திபேரியா கடற்கரைன்னு சொல்றாரு. ஆனா ஆண்டவனை எங்க வர சொல்றா? கலிலேயக்கு வாங்கங்கிறாரு. எங்க வர சொல்றாரு? கலிலேயக்கு வாங்கங்கிறாரு. வாசிப்போமா? லூக்கா 16:7. லூக்கா 16:7. மார்க்கு 16:11. நீங்கள் அவருடைய சீஷர்களுக்கும் பேர் எடுத்துட்டு போய் உங்களுக்கு முன்பே கலீலியாவுக்கு போயிருங்கிறார். எங்க போயிருங்கிற? கலீலியாவுக்கு. கலீலியாவுக்கு போறேன்னு சொல்லிட்டு இப்ப அவர் இருக்கிற திபேரியால இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் என்ன சொல்றேன் கவனமா கேட்டுக்கோங்க. திபேரியா கடற்கரையில தான் ஆண்டவர் சீஷர்ல பாக்குறாரு. திபேரியா கடற்கரையில அவர் பாக்குறாரு. ஆனா அவர் எங்க போக சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலீலியாவுக்கு போங்கிறார். வாசிப்போமா? பேதுரு ஒரு பாதையில போறாரு. அந்த பாதையில என்ன பாதைன்னா கடற்கரை நடந்து போறாரு. நடந்து போகிறவருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. அதனால அவர் சார் உள்ள குதிக்கிறாரு. இப்ப ஆண்டவர் அடுத்த கேள்வி சொல்றாரு. நான் உங்களுக்கு திரும்ப நான் என்ன சொன்னதை முதல் சொல்லிடுறேன். இன்னைக்கு நம்ம பாக்குறது யோவான் 21வது அதிகாரம் 10வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி. இயேசுங்கிற யாருங்கிறத குறித்து ஒரு 6 குறிப்புகள் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அவர்களை நோக்கி சீஷர்கள். இந்த சீஷர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சீஷர்ல நம்ப முடியாத சீஷர்கள் தான் சொல்றாரு. வாசிப்போமா? மார்க்கு. இப்ப நம்ம ஒரு கருத்தை நம்பினா தான் கொடுப்போம், இல்லை கொடுக்க மாட்டோம். மார்க்கு 16வது அதிகாரம் 11வது வசனம். அவர் உயிரோடு இருக்கிறார் என்று அவள் காணப்பட்டார், அவள் நம்பவில்லை. நம்பாத சீஷத்தை தான் ஒரு பெரிய பொறுப்பு. அதான் அவர்களை நோக்கி. ரெண்டாவது பாருங்க 13வது வசனம். இந்த எம்மாவூஸ் அவர்களையும் நம்பவில்லை. நம்பல. 14வது வசனம் பாருங்க. அதன் பின்பு 11 வரும் போஜனம் இருக்கும்போது உயிர்த்தெழுந்து அவர்கள் நம்பாதது நிமித்தம் அவருடைய அவசரத்துக்கு கலந்துட்டார். நம்ம இருந்தா என்ன செய்து போனா, இந்த 11 தூக்கு புதுசா 11 கொண்டா அவங்க மூலமா சுவிஷல அந்த கிடையாது. குறை உள்ளவர்களதான் தெரிந்து கொள்ளார்.
நான் ரொம்ப குறைவுள்ளவன், உங்களை பத்தி எனக்கு தெரியாது. அந்த குறைவுள்ள என்னைய ஆண்டவர் தெரிந்து கொண்டு இந்த பெரிய ஊழியத்துக்காங்க எதுக்காக அனுப்புறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க்கு 16:15 பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் என்றும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்க. கடைசியா ஒரு குறிப்பை பார்த்து நம்ம அதை முடிக்க இருக்கிறோம். லூக்கா 21:10 நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வர. ஆண்டவர் ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன், கறி நெருப்ப போட்டாரு, அப்பத்தை வச்சிருக்கிறார், மீன் வச்சிருக்கிறார். இந்த கறி நெருப்பு, அப்பம், மீன் கிரியேட்டட். ஆண்டவர் போய் நம்ம அண்டன் பேக்கில் போய் பிரெட் கேட்கறதா காசை கேட்பான், ஓசியா கொடுக்க மாட்டான். அப்ப எந்த கடையில போய் ஆர்வம் உயிர் தெரிஞ்ச இயேசு, அப்பம் உண்டாக கடது உண்டாச்சு, கறி நெருப்பு உண்டாக கடது உண்டாச்சு, மீன்கள் உண்டாகிறது உண்டாச்சு. இப்ப என்ன கேட்கறான்னா, உன் கையில இருக்கிறத என்கிட்ட கொண்டாடுற. இது என்னன்றதை மட்டும் நம்ம பார்த்து இந்த முடிக்க இருக்கிறோம். சரி, இது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மத்தேயு 15 34. அதற்கு இயேசு, உங்களிடத்தில் எத்தனை அப்பம் என்று கேட்டாங்க. அப்பொழுது 7 அப்பங்கள் சில மீன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சில காரியங்கள் செய்யும்போது நம்மகிட்ட சிலதை எதிர்பார்க்கிறோம். அதாங்க நம்ம பார்க்கறோம். கடைசியா குறிப்பு என்னன்னா, நம்ம இடத்துல என்ன உங்கள்கிட்ட தாளந்து இருக்குது, உங்கள்கிட்ட ஒரு சில காரியங்கள் இருக்கு, அதை எனக்கு கொடுங்கிறாரு. மகனே, உன் இருதய தேர்ந்தத்துல தான். இப்ப ஆண்டவர் உன் கையில என்ன இருக்குங்கிறதுல 7 அப்பம். அந்த அப்பத்தை நீ கொடுக்கணும். கொடுத்தா தான் அந்த பலிகை பிறக்க செய்வோம். கண்ணு தெரியாதவனுக்கு கண்ணை திறக்க சொல்றாரு. காது கேட்கலாம் எப்பாத்தாங்கிற. உன் காதை கேட்டாரா? கேட்கல. ஒருத்தன் நாவு போச்சு, அவனுக்கு உங்க நாவை கேட்டாரா? நாவு கட்ட திறந்துடும். ஒரு கூனி இருக்கா, நிமிர சொல்ற நிமிர்ந்துருது. ஆனா இங்க மட்டும் சில பேர் கேட்கிற. அடுத்து என்ன கேட்கிறான் வாசிப்போமா? மார்க்கு 6:38. மார்க்கு 6:38. அவர் உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு? ஏங்க நீங்க கொடுத்தா தான் அவர் அவசியம் கொண்டா முடியுமா? முடியும். ஆனா உங்கள்கிட்ட வந்து கேட்கிறாரு, அதை நீங்க கொடுக்கணும். கொடுத்தா தான் பலிகை பெறுகிறது. 8 மார்க்கு 21. அப்படி என்றால் நீங்கள் உணராது இருக்கிறது எப்படி? உணராது இருக்கிறது, உணர்வுன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார், உங்களை தெரிந்து கொண்டார். ஆனா நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்க நம்ம கொடுக்க ரெடியா இருக்கும். வசனத்தை வாசி நம்ம அந்த செய்தியை முடிக்க இருக்கிறோம். ஒரு கம்பாரிசன் பார்த்து முடிக்க போகிறோம். என்ன கம்பாரிசன் பார்க்க போறோம்னா, இப்பொழுது பிடித்த மீன்கள் சிலவற்றை கொடுத்துருவோம். 10வது பிடித்த மீன் உயிரோட துடிச்சுக்கிட்டு இருக்கும். சாப்பிட முடியாது, அப்படியே டக்க டக்க டங்க துடிச்சு. அதை கொல்லணும், கட் பண்ணணும், குடலெல்லாம் எடுக்கணும், பீஸ் போடணும், மசாலா தடவணும், எல்லாம் ஃப்ரை பண்ணணும். இவ்வளவும் நினைச்சேன். ஆனால் தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே வச்சுட்டாரு, கறி நெருப்பில் இருக்கிறத கொடுத்தாரு. அதாவது 9வது இருக்கு, ரெடி டு ஈட். இப்போ நீங்க போன் அடிச்சா சொமாட்டோல இருந்து சாப்பாடு டைரக்டா வந்துடும், மெனுவெல்லாம் கேட்க வேண்டியது. அதுபோல இந்த சொமாட்டோ மாதிரி ஆண்ட்ராய்டு அதை கொடுத்துருக்காரு. ஆனா அவர் என்ன எதிர்பார்க்கிறா, ஒன்னு டைம் இருக்கு. இன்னைக்கு அநேகர் தங்கள்கிட்ட தாளங்கள் இருக்கு, இந்த தாளந்துகளை அவர்கள் யூஸ் பண்ணாம இருக்கிறாங்க. ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு இந்த செய்தியை முடிக்க இருக்கோம். ஒரு வசனத்தை வாசிட்டு அதை முடிக்க இருக்கோம். எடுத்துக்கலாமா? 1 ராஜாக்கள் 19:8. 1 ராஜாக்கள் 19:8. எலியா சோர்வுக்குள்ள போயிட்டார். எசபேல் உன்னை கொண்டு போயிட்டார். ஆண்டவரே, நான் நல்லவன் இல்லை, ஆத்மா எடுத்துக்கோங்க. சோர்வு சூற செடிகளை படுத்துக்கிட்டார். இப்ப தேவதூதன் வந்து ஆகாரம் கொடுக்கிறார். ஆகாரம் கொடுக்கும்போது என்ன நடக்குதுங்கிறத உங்களுக்கு நான் காட்டுக்கிறேன். 1 ராஜாக்கள் 19:8. அப்பொழுது அவன் எழுந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினாலே 40 நாள் தேவன் பார்த்தோம். இன்னைக்கு சீஷர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற அப்பம் மீன் ஒரு பலன் கொடுக்கும். அவங்க முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கணும். உலகம் எங்கிட்ட போய் சுவிசேஷம் ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருவேம் இல்ல பிதாவே தெரிவிக்கிறோம் ஐயா. இயேசு என்கிற பேருடைய அர்த்தத்தை நாங்கள் தியானித்தோம் ஐயா. உலக தோற்றத்துக்கு முன்பாக நீர் எங்களை தெரிந்து கொண்டதுக்காக நன்றி.
நீர் எங்களுக்கு கிருபைகளை கொடுத்திருக்கிறாரையா, தாளந்து கொடுத்திருக்கிறாரையா, அதை நீர் எங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறீரையா. அதற்காக நன்றி. இந்த வார்த்தைகள் ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலமாக எங்களுக்கு இடைப்பட்டதுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.